ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்சதான். இன்னொன்று, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும், இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 100% நாளை மறுநாள் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதுபோக நெடுவினா என்னென்ன படிக்கணும், 2 மார்க்கில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் ஒன்றே குலம் என தொடங்கும் திருமந்திர பாடல் கேட்டிருக்காங்க. விடல் என தெரியும் குரல் கேட்டிருக்காங்க. மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எய்தர் சாய்ஸ் அப்படிங்கிறனால 2ல் ஏதாவது ஒன்று. ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் படிச்சிருந்தீங்கன்னா 1 அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் ஒன்றே குலம் என தொடங்கும் திருமந்திர பாடல் கேட்டிருக்காங்க. வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் தமிழ்மொழி வாழ்த்து பாடல் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடலும் 4வது யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடலும் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு 3 யூனிட் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு மனப்பாட பாடல் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின்ஸ் தான். இது கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் அப்படிங்கிறனால இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நாளை மறுநாள் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 23ல் சான்றோருக்கு அழகாவது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீலகேசியின் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன அவை. நட்பு எதற்கு உரியது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அரசன் தண்டிக்கும் முறையாது 29ல் இருக்கக்கூடியது. அது மாதிரி 2 மார்க் கொஸ்டின் இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் இரவு பகல் என்பது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. பா எத்தனை வகைப்படும், இதில் 31 பா எத்தனை வகைப்படும் அவையாவை. 34ல் இருக்கக்கூடிய வேங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை. வேற்றுமை அணி என்றால் என்ன. வல்லினம் மிகா தொடர்கள் 3. வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு எழுதி பழகிக்கங்க. ஏன்னா அந்த ஒரு 2 மார்க் கன்ஃபார்மாக நமக்கு எக்ஸாமில் வரக்கூடியது. அதுமாதிரி 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 100% இதில் இருக்கக்கூடியது மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை. கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுமாதிரி 40ல் இருக்கக்கூடிய நோயின் வகைகள், அதை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவனை யாவை. அடுத்து 42ல் இருக்கக்கூடிய மனிதர்கள் குவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவனையாவை. அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக. 43ல் இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி 44 எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. அடுத்தது 2 மார்க் கொஸ்டின். இந்த மொழித்திறன் பயிற்சியில் ஆள் கேட்குறாங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் ஒருவேளை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் மாறுபடலாம். பட் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் 100% இருக்கும். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆ நிறையா இல்லை மந்தையான்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆ நிறை, ஆடு தான் மந்தைன்னு எழுதுவாங்க. ஆ என்றால் பசு, அப்போ நிறைங்கிறத நம்ம எழுதணும். 2வது பால் பருகணுமா குடிக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. பால் பருக வேண்டும், பருகு அப்படிங்கிறது சரியான விடை. தண்ணீர் குடி அப்படிங்கிறது வரும். பால்னா பருகு அப்படிங்கிறது தான் வரும். அதுமாதிரி வினைமுற்றுக்குரிய உரிய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பேசினாள் அப்படின்றது கேட்டிருக்காங்க. வினைமுற்றிற்குரிய வேர்ச்சொல் பேசு அப்படிங்கிறது வேர்ச்சொல். அதுமாதிரி கேட்டார் அப்படிங்கிறதுல கேள் அப்படிங்கிறது வேர்ச்சொல். அதுமாதிரி கிணற்று தவையிலாய் போல, இது எல்லாமே உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியதையும் பார்த்தீங்க அப்படின்னா 100% அந்த 6 2 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 8 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா. அந்த 3 8 மார்க் கொஸ்டினுக்கு உங்களுக்கு இதில் இருக்கக்கூடியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடியது அப்படிங்கிறனால தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். எம்ஜிஆரின் பண்பு நலன்கள் தமிழர் மருத்துவத்தில் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. 52ல் 53ல் நமக்கு விரிவானத்தில் வெட்டுக்கிளையும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக. தமிழரின் இசைக்கருவிகள் ஏதேனும் 5 கருவிகள் செய்திகளை தொகுத்து எழுதுக. அதுமாதிரி 54ல் இருப்பிடச் சான்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த கேள்வி நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதுமாதிரி நூலகத்தினுடைய பயன்கள் அதையும் படிச்சுக்கோங்க. இந்த 2 கட்டுரை மட்டும், ஒரு கடிதம் ஒரு கட்டுரை மட்டும் போதுமா அப்படின்னம்னா, இது போக அடிஷனலாக நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய கட்டுரை இருக்குங்களா, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இல்லை 8 மார்க் கொஸ்டின் மட்டும் செப்பரேட்டாக எனக்கு இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் லெசன் வைஸாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.